வணக்கம் வாங்க. இன்னைக்கு நம்ம காரைக்குடி சித்து சமையல்ல உருளைக்கிழங்கு வச்சு என்ன சமைக்க போறாங்கன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு சாப்பிடறதுனால என்னென்ன நன்மைகள் தெரிஞ்சுக்கலாமா? உருளைக்கிழங்குல விட்டமின் சி, நயாசின், விட்டமின் B6, பொட்டாசியம், காப்பர், பாஸ்பரஸ், மேங்கனீஸ் இது எல்லாமே இருக்கு. இதுல இருக்க விட்டமின் சி இம்யூனிட்டியை பூஸ்டர் பண்ணுது. விட்டமின் B6 கால்சியம் இது நம்ம உடம்புல இருக்க LDL அப்படின்ற கெட்ட கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலா வச்சு ஹார்ட்டை பாதுகாக்குது. ஃபைபர் நம்ம சாப்பிட்ற உணவை ஜீரணமாக்க உதவுது. விட்டமின் சி, விட்டமின் B காம்ப்ளெக்ஸ் இது நம்ம ஸ்கின்னை பாதுகாக்க உதவுது. சுகர் பேஷண்ட் உருளைக்கிழங்க அளவோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை டிங்னு கிளிக் பண்ணுங்க. Thank you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம காரைக்குடி சிட்டு சமையலில் நாம சமைக்க போகிறது ஒரு யூனிக் டேஸ்டான பூரி உருளைக்கிழங்கு மசாலா. வாங்க இந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்ய தேவையான பொருட்களை இப்போ ஒன்றா பார்த்துக்கலாம். 6 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பொடியாக கட் பண்ண பூண்டு பல் 10லேருந்து 15, ஒரு பெரிய துண்டு இஞ்சி திருவி எடுத்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் நான் 3 எடுத்துருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையானது எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ நாம் 2 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. உளுத்தம்பருப்பு நல்லா தேங்காய் எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். நாம் இந்த டிஷ் தேங்காய் எண்ணெயில் செய்கிறனால டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், உளுந்து நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நாம் 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கலாங்க. எல்லாமே நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாயும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ண பூண்டு அதில் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு நல்லா தேங்காய் எண்ணெயில் பூண்டு நல்லா வதங்கி வரணுங்க, அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நாம் துருவி வச்சுருக்க இஞ்சி அதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு தாங்க உருளைக்கிழங்குனால வர கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை தடுக்கும், டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா எண்ணெயில் சாட்டே பண்ணி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவுக்கு தேவையான மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாங்க. ஏன்னா பூரி உருளைக்கிழங்கு மசாலா எல்லோயிஷ் கலரில் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால் மஞ்சத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க உருளைக்கிழங்கு அதில் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயிலே நல்லா வறுத்து மசிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம மசாலாவுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி நம்ம உடனே எல்லாமே சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அது நல்லா கிரேவி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம சூப்பரான பூரி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சிலே இருக்கட்டுங்க, அப்போ தான் நம்ம சர்வ் பண்ணுறப்ப கிரேவி பதத்துக்கு வரும். இப்போயே நம்ம கிரேவியாக எடுத்துட்டோன்னா சர்விங் அப்போ கெட்டியாகிடும். இப்போ நாம் கார்னிஷ்க்கு கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிடலாங்க. இந்த பூரி உருளைக்கிழங்கு மசாலா நாம் தேங்காய் எண்ணெயில் செஞ்சுருக்கனால
ரொம்ப டேஸ்ட்டாகவும் அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான பூரி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டு ரெசிப்பியில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கும் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.